வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ் சுட சுட நிகழ்ச்சி தரும் வடபழனி பாய்ஸ் வடபழனி பாய்ஸ். ஹாய் வாஸ், வெல்கம் டு மை ஷோ. வணக்கம். ஊருக்கு உழைப்பவன் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க. ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிற ஒரு டாபிக் கூட சொல்லாங்க. ஊருக்கு உழைப்பவனா என்னன்ட்டு இந்த டாபிக் லாஸ்ட்டு கதை முடியும் போது உங்களுக்கே தெரியுங்க. சுருக்க சொல்லிடுறேன். நம்ம ரொம்ப போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாருங்கள், பகிருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த இதை வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு 60 வயசு தாத்தா பாட்டி மாதிரி கூட சொல்லாங்க. கந்தசாமி தாத்தா, லட்சுமி பாட்டின்ட்டு. அவங்க எப்படின்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க. அங்கேருந்து மக்களோடலாம் பழகணும்னு ஆசைப்படுறாரு கந்தசாமி தாத்தா. லட்சுமி பாட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கணும், கோயிலுக்கு போகணும், புத்தகங்கள் படிக்கணும், டிவி பார்க்கணும், சமையல் பண்ணணும். இவங்க எண்ணங்கள் இந்த மாதிரிங்க. நம்ம வேலை உண்டு இருக்கணும். இவர் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டு. எல்லாத்தையும் போய் பேசணும், பொதுமக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரு உறவாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஊரில் என்னென்னா எல்லாத்தையும் போய் இவரே வாலண்டியாக பேசுது. என்னப்பா ராமு எங்கே இருக்க? உட்காருவா, டீ சாப்பிடு அப்படின்னு. உடனே இவருக்கு தெரியாது யார் இவர் அப்படின்னு கேட்பாங்க. வாப்பா பக்கத்து தெரு தான், உட்காந்து டீ சாப்பிடு, இல்லைன்னா தெரிஞ்சுக்குது என்ன இருக்குது, தெரிஞ்சாதான் சாப்பிடுமா, நான் வா டீ சாப்பிடு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் சோசியலா பேசக்கூடிய ஒரு மக்கள் எல்லாத்தையும் ஜாலியா போயிடுவாரு. அப்போ போக என்னன்னா எல்லாத்தையும் நெருக்கமாயிடுச்சு. ஊர்ல எதாவது பிரச்சனைனா வீட்டில் இருப்பாரு. கந்தசாமி தாத்தா வாங்க போகலாம், அங்கே போகலாம், அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, வாங்க ஒரு மனு கொடுத்துட்டு வரலாம், கார்பரேஷன் போகலாம் அப்படி இப்படின்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு இந்த மாதிரி போகிறது வருது ஒரு வேலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டு படுப்பார். யாருன்னா வருவாங்க, கந்தசாமி தாத்தா அங்கே நம்ம ராமு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கான் தாத்தா, போய் பார்த்துடலாம் வாங்க. உடனே ஏஞ்சி கிளம்புவாருங்க. அவங்க மனைவி லட்சுமி பாட்டி சொல்லுவாங்க, ஏங்க இப்போ தான் சாப்பிட்டு படுத்தீங்க, படுங்க கொஞ்சம், என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்வாங்க. இல்லைம்மா அவனை பார்த்துட்டு வரம்மா, நல்லவம்மா அப்படின்னு கிளம்பி போயிடுவார். போயிட்டு அவனுக்கு உதவி செஞ்சுட்டு உடம்புலாம் பார்த்துக்கடா, நல்லா இருடா, கடையை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். ஏன்னா அவர் அந்த உடம்பு முடியாத கடை வச்சிருக்காரு. அவருக்கு இவர் போய் உதவி செய்கிறாரு. ஏன்னா கடை மூடிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்றதுக்காக, ஒரு ரீசனுக்காக. இந்த மாதிரி போயினே இருக்காங்க. எங்க என்ன பிரச்சனைலாம் இவர் தான் போடுது. தெருவில் லைட் எரியலைன்னா இவர் தான் மனு கொடுக்குறது. போயிட்டு எழுதி போய் எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு போய் கொலாடி கார்பரேஷன் தண்ணி வரலன்னா இவர் தான் ஹெல்ப் பண்ணுது, தண்ணி லாரி வரலாம் இவர் தான். இந்த மாதிரி எல்லா விஷயமும் பண்ணுதுங்க. ஊரோட அப்படியே ஒன்றிட்டாரு இவர். எல்லாருக்கூடயும் அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டாரு. இவர் இல்லைன்னா அந்த ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியாத அளவுக்கு ஆகிட்டாருங்க. எங்கே பார்த்தாலும் கந்தசாமி தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்வாங்க. எல்லாரும் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஒரு கொஞ்ச நாள்லேயே எல்லாருக்கூடயும் ரொம்ப இயல்பாக பழகி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு. யாருக்கு என்ன கஷ்டம்லாம் உதவி செய்கிற ஒரு மனுஷன் ஆகிட்டாருங்க. அப்போ என்னன்னா இந்த மாதிரி போயினே இருக்கு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருந்தீங்கன்னா லட்சுமி பாட்டி சொல்கிறாங்க, நான் பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன் ஊரில், இந்த மாதிரி அதிகமாக செலவு பண்ணுறீங்க, நல்லது இல்லை இதெல்லாம் அப்படின்ட்டு. ஏம்மா நம்ம கிட்ட இருக்குது, நம்ம எடுத்து கொடுக்குறோம்மா, இருமா, கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாருமா, எல்லாம் இல்லாதப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்கம்மா, இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்னம்மா இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம பிள்ளைங்க மாதிரிதாம்மா சொல்லிட்டு இவர் போயிடுவார் சிரிச்சுட்டு. உடனே என்னன்னா ஒரு நாள் பர்சன் இருப்பார் இவர். வெளிலேருந்து கந்தசாமி தாத்தா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க 2-3 பேர். காதல ஏந்திரிக்க மாட்டார். உடனே அவங்க லட்சுமி பாட்டி உள்ளேருந்து வருவாங்க, ஏன்பா ஏன்ச்சா ஏந்திரிக்க முடியாது, நீ எழுப்புப்பா உள்ளே வந்து அப்படின்வாங்க. எழுப்புவாங்க. உடம்புனா ஜில்லுன்னு இருக்கும். என்னடா உடம்புனா ஜில்லுன்னு இருக்கே பார்த்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, என்னாச்சு உடம்பு ஐயாவுக்கு, ஏன்ச்சா ஏந்திரிக்க மாட்டேன், ஒரு குரலுக்கு ஏஞ்சிருவாரு, ஏன் இப்படி ஆகுதுன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டாங்க. உடனே டாக்டரை கூப்பிட்டு பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, இல்லை சாரி ஐயா இறந்துட்டாங்க அப்படின்றாங்க. உடனே இது எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்காங்க. பையனுக்கு தகவல் போயிடுச்சு. பையன் ஃப்ளைட்டை பிடிச்ச உடனே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் போயினே இருக்க. ஒரு காலகட்டத்தில் நம்ப மாட்டீங்க, பையன் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு வராரு. வாசலில் ஷாமினார் போட்டு இருக்கு, எல்லாமே போட்டிருக்கு, ஐஸ் பாக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பெரியவரும் கந்தசாமி தாத்தாவும் படுத்திருக்காரு. அப்போ கேட்குறாங்க, அம்மா இதெல்லாம் யாருமா பண்ணுது அப்படின்னு பையன் கேட்குறாரு. தெரிலப்பா, எனக்கு யார் பண்ணாங்க தெரிலப்பா, நீ தான் ஃபோனில் யார்ட்டுனா சொல்லி சொல்லிப்பா, நான் நினச்சின்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு லட்சுமி பாட்டி சொல்கிறாங்க. அம்மா நான் எதுவுமே சொல்லம்மா, நான் ஷாக் ஆகிடுச்சு, சரி நீங்கள் தான் யாரையும் மூலியமாக சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சம்மா அப்படின்ட்டு பையன். தெரியலையப்பா அப்படின்றாங்க. சரிம்மா விசாரிக்கலாம் அப்படின்ட்டு பையன் அழுது முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெளில வராரு. ஒரு ஆட்டோவில் ஒருத்தர் வராரு, கேன் எடுத்துன்னு எல்லாருக்கும் டீ எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவரும் அழுகுறாரு. அப்போ அவர்கிட்ட போயிட்டு, எங்க டீ கொடுக்குறீங்க, எவ்வளோங்க கொடுக்கணும்? தம்பி சும்மா போங்க தம்பி, எங்க அப்பா மாதிரி அவர் நினைச்சு நான் செய்யறேன், நீங்க என்ன தம்பி நீங்க அப்படின்றாரு. உடனே ஒரு பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குது இங்க, இன்னும் நம்ம அப்பா அம்மா இவ்வளோ பாசமா இருக்காங்க, ஊர் மக்கள் இவ்வளோ பேர் வராங்க, அப்பா பார்த்து அழுகுறாங்க, இவ்வளோ மாலை போடுறாங்க, அப்பாவுக்கு எப்படி இவ்வளோ பேர் பழக்கமா, நம்ம அப்பாக்கா இவ்வளோ பேர் பழக்கம் எப்படி அப்படின்னு பையனுக்கு ஒரே திகைச்சு போயிடுறாரு. பையன் இப்படி சுத்திக்கிட்டே பார்க்குறாரு. எல்லா இடமும் கூட்டமாக இருக்காங்க. ஒரு விஐபி இறந்துட்டா எப்படி வருவாங்க அந்த மாதிரி எல்லாமே வராங்க. எல்லாமே கந்தசாமி ஐயான்னு அழுகுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பையன் என்ன சொல்லுதுன்னே தெரியல அவருக்கு. கடைசியிலங்க சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகும்போது
அங்கே அடக்கம் பண்ணுறாங்க, தீ மூட்ட போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டியான் கேட்குறாரு அவங்க பையன்கிட்ட, ஐயா ஒரு சின்ன உதவி எனக்கு பண்ணுறீங்களா? என்னப்பா சொல்லுப்பா அழுதுன்னே கேட்குறாரு கந்தசாமி ஐயாவோட பையன். உங்கள் கூட சேர்ந்து உங்கள் கை கூட சேர்ந்து இந்த கொல்லியை நானும் வைக்கட்டுமா? எங்கள் அப்பா மாதிரிங்க அவரு, எனக்கு அப்பா இல்லை, நான் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே பையனுக்கு ஷாக்கு, ஒன்றுமே பேசவே இல்லை. என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா, உடம்பு முடியாமல் போயிடுவான்னு நினச்சேன். உங்கள் அப்பா தான் பணத்தை கொடுத்து என் மனைவியை காப்பாற்றி இன்னைக்கு என் மனைவி இருக்கா, நான் நல்லா இருக்கேனா, அவள் ஐயா தான் காரணம். என்னால் முடிஞ்ச சின்ன உதவி ஐயாவுக்கு எதுவுமே நான் பண்ணதில்லைங்க, இந்த ஒரு விஷயமாச்சும் நான் ஐயாக்காக நான் பண்ணுறேங்க அப்படின்ட்டு அந்த தீ மூட்டினாருங்க அவர் பையன் கூட சேர்ந்து. அவங்க பையனுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. சந்தோஷத்தில் ஒரு சைடு அழுவையும் வருது, அப்பா நம்ம பார்த்துக்கலையே, அப்பாவை நம்ம சரியாக பார்த்துக்கலேன்னு ஒரு வேதனையும் இருக்குது பையனுக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, எங்கேருந்தோ இருக்க மக்கள்லாம் அப்பாவை பார்க்குறாங்களே, நம்ம அப்பா கூட இல்லாமல் போயிட்டுமே, இவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தார் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பையனுக்கு மனசு உறுத்துதுங்க. அப்போ பையன் ஒன்று சொல்கிறாரு அப்பா கிட்டாங்க, தீ மூட்டுறாங்க, அப்பா நான் இனிமேல் வெளிநாட்டு போகலப்பா, நான் இங்கேயே இருந்துடுறேன்ப்பா, நீங்கள் இருந்த மாதிரிலாம் என்னால் இருப்ப முடியுமா எனக்கு தெரிலப்பா எல்லாருக்கூடையும், ஆனால் நீங்கள் செஞ்சு விட்டு போன நல்லது எல்லாமே நான் செய்கிறேன்ப்பா, உங்கள் ஸ்தானத்துலேருந்து நான் கண்டிப்பாக நான் செய்வேன்ப்பா, என்னால் முடிஞ்சது நான் சம்பாதிச்சது நம்ம சொத்து எல்லாமே இருக்கிற நல்ல விஷயத்துக்கு எல்லாத்தையும் பயன்படுத்துவேன்ப்பா, ஊரோட ஒத்து போய் எல்லா மக்களையும் நம்ம மக்கள் நினச்சி எல்லாரும் கூட அந்நுண்ணியமாக இருப்போம்ப்பா, யாரு கூட விரோதமாக இருக்க மாட்டோம்ப்பா, எல்லாருக்கும் உதவி செய்வேன்ப்பா, நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுறேன்ப்பா, நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லாமே நான் கண்டிப்பாக நான் செய்வேன்ப்பா அப்படின்னு பையன் சொல்கிறாருங்க. தீ மூட்டை இடத்துல சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு பையன் வெளில வராருங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க. மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பையன் அந்த ஊருக்கு போனார், அப்பா இங்கே இன்னொரு ஊருக்கு வந்தார், வந்துட்டு அந்த அளவுக்கு மக்கள் மனசை இடம் பிடிச்சாரு. அதை பார்த்தது பையனுக்கு வெளிநாடாச்சு இதுவாச்சு போல அதெல்லாம் வேணாம், நம்ம நாட்டில் இருக்கோம், நம்ம மக்களுக்கு செய்கிறோம், என்ன செஞ்சாலும் நம்ம நாட்டில் இங்கே தான் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் என்ன பண்ணார் பையன், அவங்க அப்பா மாதிரியே ஊருக்கு உழைப்பவனும் ஆறாருங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. எங்கேயுமே ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம யார் மனசையும் புண்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த கந்தசாமி ஐயா ஆத்மா சாந்தி அடையிட்டோம் அப்படின்னு நினச்சி இந்த ஸ்டோரியை முடிக்கிறேங்க. தேங்க்யூ. இது நிஜ கதை கிடையாது, கற்பனையான ஒரு கதை தாங்க, நிஜம் நினச்சிக்காதீங்க. பிடிச்சிருந்தால் பாருங்கள், பகிருங்கள். இந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டோரி வரும், பாருங்க. தேங்க்ஸ். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க. வணக்கம்.